பர்வத ராஜாவுக்கு எந்த விதமான தடங்களும் இன்றி எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ல இருந்தார் அவர். அவன் குழந்தையோட 11வது நாள் ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக கொண்டாடினா. ஸ்வர்க்கத்தில் இருந்த எல்லா தேவதைகளும் கீழிறங்கி வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறா. ப்ரஹஸ்பதி உட்பட கீழ் இறங்கி வர. ப்ரஹஸ்பதி வந்து இந்த குழந்தைக்கு பத்ருடு அப்படின்ற பேரை வந்து சூட்றா. இந்த குழந்தைக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் 33 கோடி தேவர்களும் கொடுக்குறா. குழந்தைக்கு எல்லா விதமான நற்பண்புகளும் இருந்தது. நாளாக சந்திரன் சுக்ல பட்சத்தில் வளருவதை போல இந்த குழந்தையும் தேஜஸ்வியாக வளர்ந்துட்டே வந்தது. பெரியவாளுக்கு நல்ல மரியாதை கொடுத்தது. எப்பொழுதுமே ஸ்ரீராமா 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 ஸ்ரீராமான்னு ராமனுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே வந்துதான். எப்பொழுதுமே ராமநாமத்திலேயே தன்னுடைய ஹிருதயத்தை தியானம் பண்ணிகிட்டே இருந்தது. அண்ட் அந்த குழந்தை வந்து மற்ற பிள்ளைகளோட சாமானியமாக விளையாடலை. ஒரு ஒரு பெரிய தபஸ்வியா ஒரு மகரிஷியா ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஒரு சன்னியாசியாட்டம் ஒரு மூலையில் உட்காந்து எப்பொழுதுமே ராம ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே இருக்குமா. இது வந்து மேரு பர்வத ராஜாக்கும் மேரு தேவிக்கும் துக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு சமயம் நாரதர் வந்து மேரு பர்வத ராஜாவினுடைய அரண்மனைக்கு எழுந்தரோட எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணுறா. ஆனால் அவள் துக்கத்தில் இருக்கான்ற தெரிஞ்சுண்டு